அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. இந்த வீடியோவில் நம்ம ரூ. 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பியோர் கேமிங் மொபைலும் பார்க்க போகிறோம், அதே சமயம் கேமிங்க்கும் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி, கேமராக்கும் பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான மொபைலையும் பார்க்க போகிறோம், அண்ட் ஆல்ரவுண்டிங் மொபைல்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த விதமான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, அப்படின்னா மட்டும் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 7T Pro அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைல்லையும் நமக்கு 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2K நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 50 மெகா பிக்சல் சோனி சென்சர் கொடுத்துருக்காங்க. சோனி IMX 890 என்ற ஒரு நல்ல சென்சர் இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. அண்ட் 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளால் 1080p வீடியோ தான் ஷூட் பண்ண முடியும். 30 FPSல ஷூட் பண்ணிக்கலாம். கேமரோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருந்தாங்க. Android 14ஓட இந்த மொபைல் லான்ச் ஆகிருந்தது. Dimensity 7050 என்ற ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2 இயர் சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் 3 இயர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் AC ஸ்லாட்டுமே நமக்கு இருக்குது. 8GB 128GB வேரியன்ட் கிட்டத்தட்ட 18,000 சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பேட்ரி, சார்ஜிங் அண்ட் எல்லாமே சொல்லலாம். ப்ரைஸிங்குமே அக்ரெசிவாக வச்சுருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இதை விட பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மொபைல்ஸ் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் டாப் ப்ரியாரிட்டியாக இருக்கவங்க மட்டும் இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மொபைலோட ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMF Phone 1 தான். இந்த மொபைல் நமக்கு 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ தரமான டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது எக்ஸ்ட்ரா பாசிட்டிவான விஷயம். டிசைன்னு பார்க்கும்போது வேறு லெவலான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு இது பிடிக்காமல் போகலாம், பட் பிடிச்சிருக்கவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். டீசெண்டான செல்ஃபி கேமரா செட்டப்புமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. Android 14ஓட தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் பெட்டராகவே இருக்கும். அண்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு நத்திங் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, பட் ஹைப்ரிட் AC ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 16,000 சேல் ஆகிட்டு இருக்குது. அந்த 1000 எக்ஸ்ட்ரா நத்திங்கோட பிராண்ட் வேல்யூக்காகவும் அந்த டிசைனுக்காகவும் தான். சப்போஸ் 16,000 உங்கள் பட்ஜெட் இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா 15,000 கிடைக்கும். அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதனோட பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளேவை சொல்லலாம், டிசைனை சொல்லலாம், கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நத்திங்ன்றதால பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃபோனே 16,000 வருது அண்ட் சார்ஜர் வேறு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 1000 rupees வரும். ஸோ 17,000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த மொபைலை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும், அந்த நத்திங்கோட டிசைன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும். ஓகே நண்பா, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பட்ஜெட் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 7T Turbo அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2000 nit ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ்னு வரும்போது டியூவல் கேமரா செட்டப் 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப். இங்கே 4K வீடியோ 30 FPSல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். முக்கால்வாசி மொபைல்ஸில் இருக்க மாதிரி இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. ஸோ அது ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 எனர்ஜி என்ற ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் LPDDR 4X RAM டைப்பும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. 5000 mAh பேட்டரி,
45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 17,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 17,000 தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் வேணும், கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பேட்டரி இங்கே பாசிட்டிவாகவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பார்ப்போம் அப்டேட்ஸ் மூலமாக ரியல்மி இதை சரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வேணும், வைட் ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மி நேர்ஸோ 70 டர்போ பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ் இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட்னு பார்க்கும்போது 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது அண்ட் 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேன்னு வரும்போது ஒரு தாறுமாறான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளாட் டிஸ்பிளே தான், கர்வ் டிஸ்பிளே இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருந்தது. Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் Dimensity 7200 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. ஸோ 7 lakh Antutu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ரீச் ஆகுது. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. 7 5G பேண்ட் சப்போர்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி அண்ட் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி டிபார்ட்மெண்ட்டுமே நல்லாயிருக்கு. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பட் 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது நண்பா. 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 20,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 20,000 இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, கேமராஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு சில மொபைல்ஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கர்வ் டிஸ்பிளேவாக இல்லாததை வேணால் ஒரு நெகட்டிவாக சொல்லலாம். பட் அதுவும் மிகப்பெரிய நெகட்டிவ் இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாமேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Infinix GT 20 Pro அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். கேமராஸ்னு வரும்போது 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. OISம் நமக்கு இருக்குது பிரைமரி கேமராவில். 4K வீடியோ 60 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 2K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே Dimensity 8200 அல்டிமேட் அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Android 14ஓட தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இருக்குது. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. இந்த மொபைலோட 8GB 256GB வேரியன்ட் 25,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 25,000 இதனோட பாசிட்டிவ். இதனோட டிசைனை சொல்லலாம். பேக்கில் நமக்கு RGB லைட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு கேமராக பார்க்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு மேபி பிடிச்சிருக்கலாம். அதோட டிசைனும் சரி, பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவுமே நல்லாயிருக்கு. கேமராஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதை நம்ம சின்ன நெகட்டிவாக சொல்லலாம். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா Infinix பிராண்ட் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்.